அவங்களுக்கு ஒரே எண்ணம், இந்த புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு எதெல்லாம் சுரண்டி சாப்பிடலாம், என்னென்ன செய்யலாம், அதுல மட்டும்தான் அவங்களுக்கு ஒரே சிந்தனை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தம்பி பிஜேபி சொன்னாங்க, ஆட்சிக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது? 3 வருஷம் ஆகுது. இந்த ரேஷன் கடை திறந்தாங்களா? அரிசி போடுறீங்களா? பாவீங்களா? அரிசி போட்டா என்ன, 1 கிலோ அரிசி இப்போ 50 ரூபா விற்குது. விற்குதா? 20 கிலோ அரிசி போடுறீங்களா? கிட்டத்தட்ட 1200 ரூபா மாசம் பணம் போடணும். போடுறாங்களா கவர்மெண்ட்? யாரை ஏமாத்துறீங்க? இலவச சக்கரை கொடுக்குறீங்களா? பருப்பு வகைகள் கொடுக்குறீங்களா? மண்ணெண்ணெய் கொடுக்கப்படுகிறதா? பொது விநியோக திட்டம் முழுமையா நிறுத்தப்பட்டு இருக்கின்றது. யார் உங்களை தடுத்தது? இதெல்லாம் உங்களால ஏன் செய்ய முடியல? புதுச்சேரி மாநிலத்தில் லேப்டாப் வழங்கப்பட்டது. இந்த லேப்டாப்ல என்ன கமிஷன் பெறப்பட்டது என்பது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அவ்வளவு பணம். இந்த கமிஷன் வாங்குறவங்க என்ன செய்யணும்? அடிக்கணும். தப்பு செய்யற அரசியல்வாதிகளை சட்டையை பிடிச்சு இழுத்து கேட்கணும். ஏண்டா எங்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கி போயிட்டு எங்களுடைய வரி பணத்தை ஏண்டா கொள்ளடி? நமச்சிவாயம் இந்த சின்ன வயசுல எத்தனை கட்சி மாறி இருக்கிற, எந்த கட்சிக்கு போனாலும் ஜனங்க ஓட்டு போட்டுரும் என்கின்ற நம்பிக்கை தானே உனக்கு. அவருக்கு ஒரு பிரேக் கொடுக்க வேணாவா? அவருக்கு இந்த தேர்தலில் ஓட்டு போடாம அவரை பாண்டிச்சேரியில உட்கார வைக்குமா? ஏன்னா நம்ம புதுச்சேரி மாநிலத்துடைய முதலமைச்சர் ரங்கசாமி உண்மையிலே நல்ல மனுஷர், ஆனால் சிறந்த அரசியல்வாதி கிடையாது. வெளுத்ததெல்லாம் பால் நினைப்பார். 2008ஆம் ஆண்டு அவர் காங்கிரஸ் கட்சியுடைய முதலமைச்சராக இருந்த போது இதே நமச்சிவாயம் இன்னும் சில அமைச்சர்கள் ஒன்று சேர்ந்து ரங்கசாமியுடைய பதவியை பறித்தார்களா இல்லையா? முதலமைச்சர் அவரை வெளியில் அனுப்பினாங்களா இல்லையா? ஆனா புரட்சி தலைவர் அம்மாவின் சின்னம், மாண்புமிகு எடப்பாடியாரின் சின்னம், புரட்சி தலைவரின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர்களா? இந்த தம்பியை பாராளுமன்றத்துக்கு அனுப்பலாமா? இந்த தம்பி மூஞ்ச பாருங்க, பாவமா இருக்குது. பேரு வாங்க வேண்டும் பிள்ளைகளே, அம்மா தாயே, தாய்மார்களே, பெரியவர்களே, ரெட்டாளுக்கு ஓட்டு போடணும். அங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க, நல்ல பாட்டு பறிச்சு மனம் பாடிதானுங்க. அடமு கருப்பாண்டையாலே, அடமு கருப்பாங்க ரெண்டு பேரும் காலமழை வீசிக்கிட்டோம், சிக்கனமா கல்யாணம் முடிச்சுக்கிட்டோம், நம்ம சீக்கிரத்தில் முறையால் நடந்துக்கிட்டோம். எல்லாருக்கும் நல்ல வாரம் இருப்போம் என்று நாங்க சொல்கையில எல்லாரும் மாற மாட்டோம். எல்லாருக்கும் நல்ல வாரம் இருப்போம் என்று நாங்க சொல்கையில எல்லாரும் மாற மாட்டோம். ரட்டாளிக்கு போறேன், ரட்டாளிய பார்த்து போடுங்க மாவே.